ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதம் 103:11. இன்னொரு டைம் சொல்லலாமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. இதுக்கு நம்ம அர்த்தத்தை சொல்லலாமா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லவே முடியாது குட்டீஸ். அது போலதான் ஏசப்பாவோட இரக்கமும். நீங்களும் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா அவர் உங்க மேல் பிரியமாயிருப்பார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதம் 103:11. ஓகே குட்டீஸ், பாய் பாய். பிரைஸ் தி லார்ட் தம்பி தங்கச்சிகளா, இந்த மிஷனரி ஸ்டோரி டைம் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த மிஷனரி ஸ்டோரி டைமை அதிக ஆர்வத்தோடு கூட கற்றுக்கொண்டு வரீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கடந்த வாரத்திலிருந்து 2 வாரத்தில் பண்டிதர் ராமாபாய் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தாங்க, அவங்களுடைய சரித்திரத்தை தான் நம்ம ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம். எங்கே பிறந்தாங்க? இந்தியாவில் மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. என்ன குடும்பம் அவங்க? மறந்துடக்கூடாது, பிராமண குடும்பம். அவங்க அப்பா ஆனந்த் சாஸ்திரி டாங்ரே, ஒரு சாஸ்திரி பட்டம் பெற்றவர், பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வமுடையவர். அப்படி தான் என்ன செஞ்சாங்க, ரமாபாயும் கல்வி கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க. பஞ்சம் வந்ததுனால குடும்பத்தார், அப்பா அம்மா எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. பண்டிதர் ரமாபாயும் அண்ணனும் மாத்திரம்தான் கல்கத்தாவுக்கு வந்தாங்க. நடந்தே வந்தாங்களாம், கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நடந்தாங்களாம். அந்த அளவுக்கு எங்கு பஞ்சம் இல்லை, எந்த இடத்துல நமக்கு பிழைப்பு கிடைக்கும்னு அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லையாம். ஸோ அவங்க நினச்சிருப்பாங்க, இத்தனை தெய்வங்களை வழிபட்டு இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு என்ன நடந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில் என்ன மிஞ்சினது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் அங்கே வந்தாங்க. ஆனால் கல்கத்தாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய அன்பு அவருக்குள்ளே ஊற்றப்பட்டது. அப்புறம் அவருக்கு திருமணமாச்சு, அவருடைய குழந்தை பிறந்துச்சு. அவங்க குழந்தை பேர் என்ன? பெண் குழந்தை மனோரமா, சரிங்களா? இப்படியாக அவங்க மருத்துவக் கல்லூரி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பெண்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, கல்வி கொடுக்கணுங்கிற ஆர்வத்தோடு இங்கிலாந்துக்கு போனாங்க. இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறம் தான் பரம வைத்தியராகிய இயேசுவினுடைய அன்பு தெரிந்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் அங்கேயே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 1883 மிஷினரி சரித்திரங்களெல்லாம் கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய ஆர்வத்தோடு கூட உத்வேகத்தோடு இந்திய பெண்களினுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சிக்காக என்ன செஞ்சாங்க, ஆர்வமாக இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பண்டிதர் ரமாபாய் 1884 திரும்ப இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. வரும்பொழுது என்ன செஞ்சது, ஒரு சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு இல்லத்தை தொடங்குறாங்க. என்ன இல்லம்? ஏழை பெண்களுக்கும் அதே போல் அனாதை குழந்தைகளுக்கும் என்ன செய்யணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்து அந்த இல்லத்தை தொடங்கினாங்க. அந்த இல்லத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அதிகாலையில் ஜெபம் நடக்கும். எல்லா பெண்களும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் வேதத்தை வாசிப்பாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த ஏழை பெண்களும் குழந்தைகளும் என்ன செய்யாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பில் வளர்க்கப்பட்டாங்க. ஒரு எழுப்புதல் பற்ற ஆரம்பிச்சது. யாரையும் வற்புறுத்தலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு யாரையும் வற்புறுத்தலை. அவருடைய அன்பை பார்த்து, பண்டிதர் ரமாபாயினுடைய அன்பை பார்த்து, நீங்கள் இனிமேல் எனக்கு அக்கா, இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த அன்புக்குள்ளே வந்தாங்க. அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்படியாக அநேகர் என்ன செஞ்சாங்க, வேத வல்லுநர்களாக மாறினாங்க,
கல்வியை கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திருப்பு முனையாக வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஆனால் இந்த ரமாபாய் அம்மா மூலியமாக எங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறிடுச்சு. நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் 1900 ஆண்டுகள்லாம் பயங்கர பஞ்சம். அப்பையும் பஞ்சத்தில் என்ன செஞ்சாங்க, இவங்க அங்கே இங்கிலாந்துலேருந்துலாம் வந்தாங்கல்ல, அங்கேருந்தெல்லாம் உதவிகள் கேட்டாங்க. இப்படி ஒரு பஞ்சம் நடந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, மக்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க, உதவி செய்யுங்கன்னு நிறைய பேர் உதவிக்கு வந்தாங்க. தம்பி தங்கச்சி, என்ன உதவி தெரியுமா? என்ன செய்வாங்க, மாட்டு வண்டியில் நிறைய துணிமணிகள், உணவு பண்டங்கள், தின்பண்டங்கள், அவங்களுக்கு என்ன மருத்துவ பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எடுத்துகிட்டு வந்து வீதி வீதியாக போவாங்க. எல்லா பெண்களுக்கும் ஏழை மக்களுக்கும் என்ன செய்வாங்க, மருத்துவ உதவிகள் கொடுப்பாங்க, தின்பண்டங்கள் கொடுப்பாங்க, துணிமணிகள் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு அநேகருக்கு பிரசங்கிக்கப்பட்டது. ஒவ்வொரு என்னதான் இந்த இந்திய மக்கள் எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் அவங்களுக்கு அன்பு கிடைக்காம இருந்துச்சு. இந்த ரமாபாயினுடைய அன்பு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. இப்படியாக அவங்க பெண்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னும் நிறைய பெண்கள் கோயில் அடைக்கப்பட்டு தேவதாசிகளாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, மறைமுகமாக விடுதலை ஆக்குனாங்க. இதனால் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இந்த எதிர்ப்பு மத்தியில் என்ன செஞ்சாங்க, நான் ஏசப்பா உன்னுடைய பிள்ளை, அவர் எப்படி ஊழியம் செஞ்சாரோ அதே போல் நானும் அநேக பெண்களை பாவத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து என்னால் செய்ய முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேங்கிற ஆர்வத்தோடு செஞ்சாங்க. இப்படியாக அநேக பெண்கள் பெருக ஆரம்பிச்சது. அந்த இல்லத்தில் உட்காரத்துக்கு இடமே இல்லை, அந்தளவுக்கு பெரிய நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் 1901 பூனேவில் என்ன செஞ்சாங்க, கீல்கான் அப்படிங்கிற இடத்துல முக்தி மிஷன், பண்டித ரமாபாய் முக்தி மிஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை என்ன செஞ்சாங்க, நிறுவனாங்க. இது எதுக்காக தெரியுங்களா, அந்த காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அவங்க வாழ்க்கை உயரணும்னு சொல்லி சுய தொழில் செய்து கொடுக்கணும். ஏதோ வந்தாங்க சாப்பாடு கொடுத்தோம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் சுய தொழில் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அந்த காலங்கள்லாம் பெண்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. எப்படி தெரியுமா, உன்னுடைய தெய்வம் யாருன்னா கணவனே கண் கண்ட தெய்வம். அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு கீழ்ப்படியணும், உனக்கு வேறு தெய்வம் இல்லை, அந்த கணவனை நீ வணங்கினா தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படிலாம் பெண்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த ரமாபாய் என்ன செஞ்சாங்க, இந்த பெண்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க. இப்போ அந்த இல்லத்தில் என்ன நடந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் தோட்டக்கலைகள் எப்படி செய்யணுங்கிற பயிற்சி கொடுக்கப்பட்டது. அப்புறம் எண்ணெய் பிழிகிற இடமா அது எப்படி அந்த தொழிலை செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் பால் பண்ணை எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படி என்ன செய்யப்பட்டது, பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, நெசவு கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது, தையல் கலைகள், இப்படி தொழில் என்னென்னலாம் பெண்கள் ஒரு தொழில் செய்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற முடியுமோ அதையெல்லாம் இந்த பண்டித ரமாபாய் அந்த முக்தி மிஷன் மூலியமாக செய்து கொடுத்தாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு பெண்ணாக இருந்து ஒரு உதவி கூட இல்லை, யாரும் இல்லை, கணவரும் இல்லை, அவங்களுக்கு நண்பர் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒரு தனி மனுஷியாக இருந்து என்ன செஞ்சாங்க, இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்காங்கன்னா. இன்றைக்கும் தம்பி தங்கச்சி பூனாவில் இந்த பண்டித ரமாபாய் முக்தி மிஷன் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா, நான் ஒரு பெண் தானே, நான் சின்ன பையன் தானே, நான் இயேசுப்பாக்காக என்ன செய்ய முடியும் நினைக்காத, உன்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். 1989 இந்திய அரசு பண்டித ரமாபாயினுடைய இவ்வளோ தியாகமான அன்பையும் அவங்க இந்த சமுதாயத்துக்கு பாராட்டின தொண்டுகளையும் நினைத்து ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. பண்டித ரமாபாய் அஞ்சல் தலை தெரியுமா, ஸ்டாம்ப், அந்த அஞ்சல் தலையில் ஒட்டுவாங்கள்ல,
அப்படி ஒரு இந்திய அரசாங்கம் பண்டித ரமாபாயை உயர்த்துச்சு. கர்த்தர் நிச்சயம் உன்னையும் உயர்த்துவார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏதோ நான் சர்ச்சைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்லாம் இல்லை தம்பி தங்கச்சி. எதையாவது ஆண்டவருக்காக செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. உங்களை கொண்டும் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கும் ஞானத்தையும் அறிவையும் திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். பண்டிதை ரமாபாயை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எந்த உதவியும் இல்லாமல் இருக்கலாம், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இன்றைக்கி அவங்க பண்டித ரமாபாய் செஞ்ச பெண்களுக்காக அவங்க செஞ்ச இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் இன்றைக்கி உயர்வடைஞ்சிருக்காங்க. இன்னும் அதே நிலைமையிலே இருக்கிறாங்க. எவ்வளோ உயர் பதவிகள் வகிக்கிறாங்க. அந்த நன்றி உள்ள நமக்குள்ளே எப்பயும் இருக்கணும். நம்ம ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தந்தையே, பண்டித ரமாபாய் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு வீடு இல்லாமல் அப்பா கர்த்தாவே கோயில் கோயிலாக அலைந்து திரிஞ்சாங்க. வாழ்க்கை எப்படியா முடியும்னு நினச்சாங்க. ஆனால் அதில் கிடைக்காத சமாதானம், சந்தோஷம் உம்முடைய அன்பு கிடைத்த பொழுது அவங்களுக்குள்ள இன்னும் அளவிட முடியாமல் ஊற்றப்பட்டது. அநேகருக்கு பயன்பட்டாங்க. பெண்களுடைய உயர்வுகளுக்காக, பெண்கள் சமுதாயத்தில் ஒடுக்கப்படுவது தடுக்கப்படணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லி எத்தனை முயற்சிகளை எடுத்தாங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு சொல்லி அநேகரை ஆத்துமாதாய பணிகளை நடத்தினாங்க. இன்றைக்கும் கூட பண்டித ரமாபாயை போல என்னையும் பயன்படுத்தணும்னு சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு தம்பி தங்கச்சியினுடைய இறுதித்தை நீங்கள் பார்த்து அவங்களையும் பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. தீர்மானம் எடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.